மல்லியோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்ற மாரி நினைக்கிறவங்க, மறக்காம கீழ இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. அதாவது உண்மையிலேயே மல்லியோட நிலைமை வரவே கூடாது. அதாவது முன்னாடி என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ரேணுகா நம்ம விஜயோட வாழ்க்கையில வரும்போது, அவ்வளோதான் நம்ம விஜயோட வாழ்க்கைய விட்டு போறோம். ஏன்னா, அப்பதான் நம்ம மல்லியும், விஜயும் ரொம்பவும் க்ளோஸ் ஆனாங்க. அதுவும் இல்லாம அவங்களோட வாழ்க்கைய தொடங்கலாம் அப்படின்ற மாரி வந்து நினைக்கும்போது தான், ரேணுகா அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள வந்து அவங்க 2 பேரையும் சேர விடாம தடுத்துச்சு. இப்ப என்ன ஆச்சு? இந்த ரேணுகா அப்படின்ற கேரக்டர் நம்ம விஜய் அடையறதுக்கு அவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது, இங்க இருக்கிறது ரேணுகாவா இருந்தா எனக்கு பிரச்சனை இல்ல. இங்க இருக்கக்கூடியது சுடர் அப்படிங்கிறதுனால தான். அந்த ஒரு காரணத்தினால மல்லியால என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்படி இந்த ரேணுகா அதாவது இந்த சுடர இப்படி போலீஸ் கிட்ட புடிச்சு குடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது விஜயும், அடுத்ததா மல்லி 2 பேருமே ரொம்பவும் ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா இங்க நம்ம மல்லிக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்க தவிர, மத்தவங்களுக்கு யாரும் நடந்த மாரியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ரேணுகாவ பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம இருந்துட்டு இருக்காங்க. அது இல்லாம நம்ம விஜயோட மனசுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. பட் இருந்தாலும் அத அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம ரேணுகா தான் உயிரோடு இருக்காங்களே அப்படின்ற மாரி வந்து நினைச்சு ரொம்பவும் வந்து ஹேப்பியா இருக்கிறதா, இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே நம்ம ரேணுகாவோட கழுத்துல தாலிய கட்டிட்டாங்க. இப்போ மறுபடியும் கட்ட போறோம் அப்படிங்கிறது தான். அதாவது மறுதாலி கட்ட போறோம் அப்படின்ற மாரி ஒரு கான்செப்ட் தான் இதுல. ஆனா அதையும் தாண்டி நம்ம விஜய்க்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. அவருக்கு எதுவுமே அந்த அளவுக்கு செட் ஆகுறது கிடையாது. ஆனா அதே சமயத்துல மல்லி இருந்துட்டு இப்போ ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ் வர ஆரம்பிச்சிருது. இங்க இருக்கக்கூடிய ரேணுகா தான் இந்த பணத்தை திருடினது, 50 லட்ச ரூபாவ திருடினது அப்படின்றதுல இருந்து அடுத்ததா ரகு இவங்க எல்லாரையுமே அதாவது கையும் களவுமா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரகு மாட்டிக்கிட்டான் அப்படின்னா இந்த சுடர் மாட்டிக்கிட்டா. அடுத்ததான் நம்ம மல்லி இருந்துட்டு சுடரை பத்தின ரகசியங்கள் எல்லாத்தையுமே வெளியிட்டுறாங்க. அதே மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வெளியே வர ஆரம்பிச்சிருது. இதுக்கு மேல வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சுச்சுவேஷன் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரிதான் இப்ப எல்லாமே மாறி போய் கடைசியில இப்படி சுடர் வசமா மாட்டிக்கிட்டு தவிப்பா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில மல்லி இருந்துட்டு என் புருஷனை அடையறதுக்கு பார்த்தல, நீ உண்மையிலேயே ரேணுகாவா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா நீ உண்மையான ரேணுகா கிடையாது அப்படிங்கறதுனால தான் நான் இங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம என்ன விஜய் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சல, கடைசியில என்ன ஆச்சுன்னு பாத்தியா? நீ செஞ்ச தப்பு எல்லாமா சேர்த்து இப்போ உன்னை அழிச்சிருச்சு. நீ ஜெயில போய் கம்பி எண்ணணும், களி தின்னணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இங்க இருந்து நம்ம விஜயும் அதுக்கப்புறம் மல்லி 2 பேருமே இந்த சுடரை இங்க இருந்து அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயமா தான் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.